தக்ஷின் சித்ரா த லிவிங் மியூசியம். தென்னிந்தியானாலே கோவில்களின் நகரம்னு தான் சொல்லுவாங்க. கோவிலையே பார்த்து பார்த்து கட்டினவங்க வீட்டை சும்மா விட்டுருவாங்களா? தென்னிந்தியர்களோட வாழ்க்கை முறை, கலாச்சாரம், கட்டிடக்கலை, நுண்கலை பற்றின விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்மளால தென்னிந்திய மாநிலங்களுக்கு போய் பார்க்க முடியாட்டியும் அந்த மாநிலங்களை ஒரே இடத்துல வச்சு எடுத்து காட்டக்கூடிய ஒரு ஊடகமா இந்த தக்ஷின் சித்ரா இருக்கு. இந்த இடம் ஈசிஆர்ல முட்டுக்காட்டுன்ற பிளேஸ்ல லொகேட் ஆயிருக்கு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த இடம் மொத்தம் 10 ஏக்கர்ல கட்டியிருக்காங்க. உள்ள நிறைய ஆக்டிவிட்டிஸ்ல நம்மள எப்பவுமே என்கேஜாவே வச்சிருக்காங்க. நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, பாட் மேக்கிங், பெயிண்டிங், பப்பெட் ஷோஸ்லாம் இங்க டெய்லி ஒரு ஆக்டிவிட்டியா பண்றாங்க. இப்ப என்னென்ன மாதிரி வீடுகள் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல உள்ள ஒரு செட்டிநாடு வீடை வந்து பார்ப்போம். என்ட்ரி ஆகும் போதே குட்டியா ஒரு கோவில் அமைப்போட இந்த வீடு வந்து ஆரம்பிக்குது. இந்த வீடு சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ஒரு செட்டியார் வீடு எப்படி இருக்கும்னு காட்டியிருக்காங்க. இதாம்பா செட்டியார் வீடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த வீட்டோட நிலைவாசல் ரொம்பவே பிரம்மாண்டமா வந்து அமைஞ்சிருக்கு. உள்ள 2 பக்கமும் 2 திண்ணைகள் வந்து இருக்கு. ஒரு பக்கம் கணக்கு எழுதுற போல ஒரு டேபிள் செட்டப்பும், இன்னொரு பக்கம் ஒரு அம்மாவும் ஒரு பெண்ணும் பல்லாங்குழி விளையாடுற போல காட்டியிருக்காங்க. அடுத்து உள்ள 5 திணைகள்லாம் என்னன்றத வந்து நமக்கு காட்டியிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை, நெய்தெல்லாம் என்னென்ன, அது சார்ந்த பொருட்கள்லாம் என்னன்றதும் நமக்கு இந்த டிஸ்பிளேல அழகா ரொம்ப நீட்டா கிளியரா வந்து காட்டியிருப்பாங்க. இந்த பிளேஸ்ல இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே உண்மையான செட்டியார் வீட்டுல இருந்து கொண்டு வரப்பட்டது. இதுதான் வந்து செட்டியார் வீட்டோட பூஜை அறை. இங்க இருக்கிற பொருட்கள் எல்லாமே அந்த காலத்துல பயன்பாட்டுல உள்ள பாத்திரங்கள், பொருட்கள் தான். அடுத்து திருநெல்வேலியில உள்ள ஒரு அக்ரஹாரம் தெரு எப்படி இருக்கும்ன்றத இங்க காட்டியிருக்காங்க. இது ஆம்பூர் வீடு. ஆம்பூர்ல உள்ள ஒரு பிராமணர் வீடு. இது அவங்க பயன்பாட்டுல வச்சிருந்த பொருட்கள். பின்னாடி முற்றத்துல வந்து ஒரு துளசி மாடம் வந்து பின்வாசல்ல வச்சிருக்காங்க. அடுத்து பூஜைக்கு உண்டான ஆர்ட் கேலரி. இது எல்லாமே பழங்காலத்துல உள்ள யூஸ் பண்ண பொருட்கள், செம்பு பித்தளையில ஆன பொருட்கள் தான் வந்து வச்சிருக்காங்க. சிலைகள், சிற்பங்கள், அது போக ஒரு பெரிய பெயிண்டிங்கும் இருக்கு. இது முருகர் வந்து மயில்ல வந்து இருக்கிறாரு. இது காமுதேனு சிலை. இது கருடன் சிலை. இது ஒரு சின்ன தேரோட்டம் போல ஒரு செட்டப் அழகா அதுல வந்து காமிச்சிருக்காங்க. அடுத்து இது வந்து சாத்தனூர்ல உள்ள ஒரு விவசாய வீடு எப்படி இருக்குன்றத வந்து பார்க்கலாம். உள்ள நிறைய தூண்கள் அமைப்போட இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுல பெரிய பெரிய பாத்திர பொருட்கள்லாம் வந்து வச்சிருக்காங்க. ஊஞ்சல், ஆட்டுக்கல், உரல், முறம், இது எல்லாமே இருக்கு. தூளி, தொட்டில் வந்து அந்த காலத்துல யூஸ் பண்ணது. விவசாயத்துக்கு யூஸ் பண்ற பொருட்கள், ஏர்கலப்பை, மண்வெட்டி எல்லாமே வந்து இங்க வச்சிருக்காங்க. சைட்ல ஒரு மாட்டு தொழுவமும் எப்படி இருக்கும்ன்றத வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்து ஒரு குயவர் வீடு தான். பானை செய்யறவங்களோட வீடு வந்து எப்படி இருக்கும், அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்ன்றத வந்து பார்க்கலாம். இங்க வந்து நமக்கு இங்க பானை வந்து செஞ்சும் காட்டுவாங்க. எப்படி பண்றது அப்படின்றத வந்து நமக்கு வந்து ஃபீஸ் வந்து நம்ம என்ட்ரி ஃபீஸ் அப்போவே வந்து பே பண்ணிட்டு வரணும். இது வந்து அவங்க இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து சேல்க்கு வச்சிருக்காங்க. நம்மளுக்கு தேவைப்பட்டா நம்ம வாங்கிக்கிட்டும் போலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டுல உள்ள ஒரு நெசவாளரோட வீடு எப்படி இருக்கும், அவங்களோட வாழ்வியல் முறை எப்படின்றத வந்து பார்க்கலாம். இங்க வைக்கப்பட்டிருக்க எல்லா பொருட்களுமே பட்டு நெய்ய பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் தான். நம்மளுக்கு காட்சியா வந்து வச்சிருக்காங்க. பட்டு சாரியை நெஞ்சு முடிச்சுட்டாங்க. அதை வந்து சரி பார்த்து மடிச்சு வைக்கிறாரு.
இங்க பட்டை நெய்யும் செய்றாங்க. அடுத்து நெசவாளர்களோட ஆர்ட் கேலரியை தான் பாக்குறோம். இது எல்லாமே தறியில செஞ்ச புடவைகள் தான் நம்மளுக்கு இங்க காட்சியா வந்து வச்சிருக்காங்க. நெஞ்சிட்டா இருக்கிற புடவைய இது எல்லாமே தறியில செய்யப்பட்ட புடவைகள் தான். அடுத்து நம்ம பார்க்க போறது கூட செய்யறவங்களோட வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவங்களோட வருமானத்துக்கு ஏத்த போலதான் அவங்களோட வீட்டு அமைப்பையும் அவங்க கட்டியிருக்காங்க. இது ஒரு குட்டி கூரை வீடு தான். சின்னதா ஒரு சமையல் அறையோட இருக்கு. கிராமத்துல இருக்கிற போலவே இருக்கு பாக்குறதுக்கு. இது வந்து பாய் செய்யறவங்களோட வீடு. 2 பக்கமும் 2 திண்ணைகள் வந்து வச்சிருக்காங்க. இதுவும் கூரையில தான் கட்டியிருக்காங்க. உள்ள என்ட்ரு ஆனதுமே 2 அறைகள் வந்து குட்டி குட்டியா இருக்கு. அதுல அவங்க பயன்படுத்தப்பட்ட பொருட்கள்லாம் வச்சிருக்காங்க. கோரை பையெல்லாம் வச்சிருக்காங்க. அடுத்து ஐயனார் கோவில். எப்பவுமே ஊர் எல்லைக்குன்னு ஒரு எல்லை தெய்வம் வந்து இருக்கும். அது போலதான் இங்கேயும் ஐயனார் கோவில நம்மளுக்கு வழிபாட்டுக்காக வச்சிருக்காங்க. அடுத்து கேரளால என்னென்ன மாதிரி வீடுகள்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோட்டையும் புதுப்பள்ளி பிளேஸ்ல உள்ள ஒரு கிறிஸ்டியன் வீடு தான் இங்க ரீலோகேட் பண்ணிருக்காங்க. ஃபுல்லா உட்லயே பில்ட் ஆகிருக்கு. இவங்களோட தொழில் பார்த்தோம்னா ரப்பர், தேயிலை, வாசனை பொருட்கள்லாம் ஏற்றுமதி பண்ற ஒரு கிறிஸ்டியன் வீடு எப்படி பண்றதா இங்க காட்டியிருக்காங்க. உள்ள ஒரு குட்டி சமையல் அறையும் அவங்க பயன்படுத்தின பாத்திரங்களும் வச்சிருக்காங்க. தேவைக்கு சைடு ஒரு கிணறும் வச்சிருக்காங்க. கேரளாக்கு அடையாளமா ஒரு குட்டி போட்டும் இருக்கு. அடுத்து திருவான்றம்ல உள்ள ஒரு நாயர் சமூகத்தை சார்ந்த ஒரு ஹிந்து வீடு இங்க அப்படியே ரீலோகேட் பண்ணி காட்டியிருக்காங்க. இந்த வீடு பலா அப்புறம் பனைமரம் கட்டையால பில்ட் பண்ணிருக்காங்க. ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து எப்படி இருக்கும், அவங்களோட வீடு அமைப்பு எப்படி இருக்குன்றதுன்னு காட்டியிருக்காங்க. அடுத்து கேலிக்கட்ல உள்ள மீனிங் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு ஹிந்து வீடு தான் பார்க்கிறோம். 3 to 4 ஜெனரேஷன்ஸ் வரை கூட்டு குடும்பமா வாழ்ந்திருக்காங்க. அவங்க பயன்படுத்தின பொருட்கள், பழங்கால பாத்திர பொருட்கள், கலை சார்ந்த பொருட்கள் எல்லாமே இங்க வந்து நமக்கு காட்டியிருக்காங்க. அவங்களோட வழி சார்ந்த தெய்வ சிலை, அவங்க வழிபட்டு இருந்த தெய்வத்தோட சிலையும் இங்க வந்து நமக்கு காட்டியிருக்காங்க. அவங்களோட கலை பொருட்கள் தான் இது இங்க இருக்கிறது எல்லாமே. அடுத்து கூத்தாட்டுக்குளம் ஹவுஸ் தான். இது கேரளாக்கு சம்பந்தமான ஆர்ட் கேலரி. ஃபர்ஸ்ட் ஒரு பெயிண்டிங் ஃப்ரேம் வந்து வச்சிருக்காங்க. அடுத்து பழங்காலத்துல யூஸ் பண்ண எல்லா விதமான பொருட்களும் வந்து இங்க இருக்கு. நிறைய விதமான கண்ணாடிகளும் வந்து அந்த காலத்துல யூஸ் பண்ணிருக்கிற கண்ணாடிகள் எல்லாமே வந்து இங்க வச்சிருக்காங்க. ஒரு பெரிய தாழியும் இருக்கு. அடுத்து கர்நாடகால 2 விதமான வீடுகள் வந்து இங்க இருக்கு. ஒன்னு சிக்மங்களூர்ல உள்ள ஒரு வெல்த்தியான முஸ்லிம் ட்ரேடரோட வீடு தான் இங்க ரீபில்ட் பண்ணி நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. இது எல்லாமே அவங்க வீட்டுல யூஸ் பண்ண பொருட்கள் தான். இந்த வீடு வந்து 2 அடுக்கா கட்டியிருக்காங்க. இந்த வீட்டுல நிறைய அறைகளும் இருக்கு. இது எல்லாமே அவங்க யூஸ் பண்ண பர்னிச்சர்ஸ். அடுத்து வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் வந்து உட்ல பண்ணிருக்காங்க. மேல வந்து இந்த அறை. அடுத்து வெளியில வந்து ஒரு லாங் வெரண்டா இருக்கு, நல்லா விசாலமா. நல்ல ஏர் சர்க்குலேஷனோட வீடு இது. நல்லாவே கட்டியிருக்காங்க. அடுத்து கர்நாடகா பகல்கோட்டா எல்கல் பிளேஸ்ல உள்ள ஒரு நெசவாளர் வீடை தான் வந்து பாக்குறோம். இந்த வீடை வெளியில ஃபுல்லாவே ஸ்டோன்ல வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. இன்டீரியரை வந்து உட்ல வந்து பண்ணிருக்காங்க. மொத்தம் 3 அறைகள் வந்து இருக்கு. முதல்ல இருக்கிற அறையில வந்து அவங்களோட பாரம்பரியமான உடைகள்லாம் வந்து வச்சிருக்காங்க. அடுத்து வெளியில வந்து ஒரு பெரிய தாழி இருக்கு. அடுத்து வந்து உள்ள என்டர் ஆகலாம். இத பாக்குறப்ப ஒரு ஹால் மாதிரி இருக்கு. வெளியில ஒரு செடியை வச்சு அழகா மெயின்டைன் பண்றாங்க. அடுத்து 3வது அறையில வந்து இங்க அவங்களோட பழைய சாரீஸ் வந்து இல்கல் சாரீஸ் வந்து வச்சிருக்காங்க. தரீஸ் பண்ற மெட்டீரியல் வச்சிருக்காங்க. இது வந்து பாத்திரங்களோட சேர்ந்து ஒரு குட்டி சமையல் அறையும் வந்து நம்மளுக்கு இங்க வந்து காட்டியிருக்காங்க. அடுத்து தெலுங்கானா நால்கொண்டா டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ஒரு இக்கட் ஹவுஸ் தான் பார்க்குறோம். இது வந்து ஒரு நெசவாளரோட வீடு. இது அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே தறி நெய்யறதுக்கு என்னெல்லாம் பயன்படுமோ அந்த பொருட்கள் தான் வந்து இங்க வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா ஒரு கொலு மாதிரி செட்டப் வந்து பண்ணிருக்காங்க. இது எல்லாமே அவங்க அந்த காலத்துல பயன்படுத்தின பொருட்கள் தான். வெளியில வந்து அழகா கார்டன் செட்டப்போட வீட்டை வந்து ரொம்பவே அழகா வந்து வச்சிருக்காங்க. அடுத்து லாஸ்டா விசாகப்பட்டினம்ல உள்ள ஒரு கோஸ்டல் ஏரியால இருக்கிற ஒரு சுற்றிலு ஹவுஸ் தான் வந்து பார்க்க போறோம்.
சுட்டிலு ஹவுஸ் அப்படின்னா ரவுண்டான ஹவுஸ் அப்படின்றதான் அர்த்தம். கோஸ்டல் ஏரியான்றதுனால புயல் மழையில இருந்து அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு இப்படி ரவுண்டா வந்து வீடை வந்து கட்டுவாங்களாம். உள்ள வந்து குட்டியா ஒரு பூஜை அறையும் பெரிய பெரிய தாழிகளும் அதுக்கு பக்கத்திலேயே குட்டியா ஒரு சமையல் அறையும் வந்து வச்சிருக்காங்க. ரூஃப் வந்து 45 டிகிரி ஸ்லோப்ல இருக்கிறதுனால மழை தண்ணி எதுவுமே உள்ள வராது. உள்ளேயே கிராஃப்ட் பஜாரும் இருக்கு. இங்க வந்து நிறைய விதமான டெக்கரேட்டிவ் திங்ஸ், வீட்டுக்கு தேவையான வந்து உட்டன்ல செஞ்ச பொருட்கள் எல்லாமே வந்து இங்க வச்சிருக்காங்க. இது எல்லாமே கிச்சன் ஐட்டம்ஸ், டெக்கரேட்டிவ் திங்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தமிழ் நான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.